என் உயிர் எடுத்து விடுகின்றதா? எதுக்காக இந்த காலத்துல இப்படியா ஏமா சாக துணிந்துட்டீங்க? ஒரு பெண்ணுடைய உள்ள ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. என்னமா நடந்தது? உன்னை பார்த்து நானும் ஒரு பெண். என்னமா நடந்தது? யாரோ ஒரு பெண் அச்சோ என்னை போன்று மனவேதனையோடு சாக போறேன்னு சாக துடிச்சிட்டாங்களா? மலை உச்சில் இருந்து விழ துணிந்து விட்டார்கள். அம்மா காப்பாற்று. எதற்காகமா சாக துடிச்சிட்டீங்க? அதானே இந்த உலகத்தில் அன்பாக பிறந்தவர்களே, நான் சாகத்தான் பிறந்தவன். நான் யாருக்காக இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் ஐயா? அம்மா, இந்த உயிர் இருக்குதே, இந்த உயிர் அந்த ஆண்டவன் கொடுத்த உயிருமா? அந்த ஆண்டவனாக பார்த்து பறித்துக்கொள். அவசரப்பட்டு உயிரை துறந்து விட்டீர்களே அம்மா. நீங்க யாரம்மா? எந்த நாடம்மா? நீங்கள் யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ எங்களால முடிஞ்ச உதவி உனக்கு செய்யறோம்மா. ஐயா, நான் ஒரு நாட்டின் இளவரசி ஐயா. என்னது? ஒரு நாட்டின் இளவரசியா? ஆமாங்க. ஒரு நாட்டு இளவரசிக்கு இந்த நிலையா? எந்த நாடம்மா? உங்க பெயர் என்னம்மா? ஐயா, இதோ தெரிகின்றதே சத்தியபுரி நாடு. அந்த சத்தியபுரி நாட்டு இளவரசி. சத்தியபுரி நாட்டு இளவரசியா? ஆமாங்க. உடைய பெயர் என்ன? ஐயா, என்னுடைய பெயரோ முத்தழகு ஐயா. அம்மா, உடைய பெயர் முத்தழகியா? ஆமாய்யா. முத்தழகியா? ஆமாங்க. அம்மா, உடைய உடன் பிறந்தவர்கள் யாராவது இருக்காங்களா அம்மா? ஐயா, எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். ஆமாங்க. மூத்தவன் பெயரோ மாறன். மாறன். இளையவன் பெயரோ முத்து ஐயா. அம்மா, ஐயா, உடைய சிறிய அண்ணன் முத்துவை நீ பார்த்திருக்கியாமா? பார்த்தது கிடையாது. பார்த்திருக்க முடியாதும்மா. அந்த படுபாவிய பார்த்திருக்க முடியாதம்மா. அந்த படுபாவிய பார்த்திருக்க முடியாது. உடைய சிறிய அண்ணன் முத்து என்று கூறினாயே, அந்த முத்து யார் தெரியுமா? யாருக்கு? அந்த முத்து யார் தெரியுமா? யாருக்கு? அம்மா, முத்தழகு. அந்த முத்து இந்த அண்ணா, உங்களுக்காக இந்த நிலைமை வர வேண்டும் அண்ணா. அண்ணா, நீங்கள் அயல்நாட்டுக்கு சென்றீர்களே பட்ட படிப்புகளை படிப்பதற்காக. அண்ணா, இப்பொழுது உங்களுடைய இரு பார்வை இழந்து இந்த கானகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் அண்ணா. என்னுடைய வாழ்க்கை தான் அழிந்து போய்விட்டது. இந்த பாவி நான் தனிமரமாக நின்று கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய வாழ்க்கையும் இப்படி அழிந்து போக வேண்டும் அண்ணா. உங்களுக்கு என்ன ஆனதண்ணா? உங்களுக்கு ஏதானதண்ணா? எதற்காக அண்ணா உங்களுடைய 2 பார்வையும் போனது? உங்களை இந்த கோலத்தில் பார்ப்பதற்காகத்தான் இந்த தங்கி நான் உயிர் வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். நீ சின்ன சிறு குழந்தை இருக்கும் போது நீ துள்ளி குதித்து விளையாடுற இந்த பாவி கண்களால் பார்த்தேனே அம்மா. அயல்நாடு சென்று பட்டங்கள் குடித்து என் அன்பு தங்கைய பார்க்கணும், அண்ணனை பார்க்கணும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா. அந்த படுபாவிகள் அண்ணி என்ற பெயரில் ஒரு வந்திருக்கின்றானே படுபாவி, என் மீது அபாண்டமாக பழி சுமத்தி ஐயோ அடித்து துன்புறுத்தி நாட்டை விட்டே துரத்தி விட்டாங்க. உங்களுக்கு எப்பேற்பட்ட நிலைமை வர வேண்டுமா அண்ணா? அண்ணா, எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? என் நினைவை உன்னிடத்து பிரிக்க முடியுமா? உன் சிறிய நான் வந்துட்டமா, நீ அடவே கூடாது. சத்தியபுரி நாட்டிலே சத்திய தவறாத ஆட்சி செய்தவருடைய தந்தை சத்தியசீல மன்னன் அவருக்கு செல்வங்களாக பிறந்து இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்து விட்டோமே. கோட்டையிலே குதூகலமா வாழ வேண்டியது இப்படி அனாதையாக வீதி வீதியாக அலைகின்றாயே தங்கா. என்னம்மா செய்வது? விதி நம்முடைய வாழ்க்கையில விளையாடி விட்டதம்மா. நான் இருக்கமா, நீ அழக்கூடாது. நான் இருக்கமா. அம்மா, அண்ணா, சரிங்க அண்ணா, அதெல்லாம் போகட்டும். உங்களுடைய பக்கத்துல இருக்கிறாங்களே அவங்க யாருன்னா?
இவள் யார் தெரியுமா? இவள் யார் தெரியுமா? இவள் தான் உடைய வருங்கால அண்ணிமா. எனக்கு பயமா இருக்கு. எனக்கு அண்ணியை பார்த்தா பயமா இருக்கு. பயப்படாத. அவங்களை பார்க்கும்போது அப்படியே யமுனை பார்க்கிற மாதிரி இருக்கு. அந்த அண்ணி நல்லவத்தான். நம்ம வீட்டுல ஒரு குண்டா ஒருத்தர் பாரு, ஒரு காவல்காரன் நாய். எல்லாம் அவன் பண்ற விதி. அவன் எப்படிதான் போவானோ. அண்ணா ஒரு அண்ணியால பட்ட பாடே போதும்னா எனக்கு இன்னொரு அண்ணி வேண்டாண்ணா. இவன் நல்லவமா, ஒரு ஏழ்மையான அவங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவ. அயல்நாடு சென்று பட்ட படிப்பு படி சென்றேனே, அங்க தமிழ் பெண்ணே இவன் மட்டும்தான் எனக்கு துணையாக இருந்த வயவத்த தாயை விட என் மீது பாசத்தை காட்டி அன்போடு என்னை பார்த்து கொண்ட வந்தாம்மா. என்னை விட உன்னை அன்பா பார்த்துக்குவாம்மா. பாருங்க, என்னை பார்த்து மனம் வருத்த வேண்டாம், பயப்பட வேண்டாம். ரோஜா இவள் யார் தெரியுமா? இவள் தான் என்னுடைய தங்கைமா, முத்தழகி. இத பாருங்க அத்தா, அண்ணன் தங்கை உங்க இருவரையும் பார்க்கும்போது எனக்கு அதிகமா பொறாமையா இருக்கு. இந்த உலகத்திலே இப்படி ஒரு அண்ணன் தங்கையா? நான் அப்பவே சொன்னேன்ல, நம்ம பிரிக்க பாக்குறாவா? ஆமா ஆமா, அவளை பிரிக்க மாட்டாங்க. இருவரையும் பார்த்து பேசுமா தங்கச்சி பேரு. நம்ம அண்ணன் நல்ல அண்ணி, நம்ம அண்ணன் இருக்காரு. சொல்லுங்க அண்ணி. வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்காரம்மா. நமக்கு எந்த நிலை என்றால் நம்முடைய அண்ணனுக்கு என்ன நிலை ஆனது ஒன்று தெரியவில்லை. எப்படியாக அண்ணனை காப்பாற்ற வேண்டும். மதுரை அண்டிதானத்தை எப்போதும் இப்படிதான் விடுங்க. எனக்கு தொடாது, விடுங்க விடுங்க விடுங்க, தொடாது விடுங்க. என் கூட பேசாதீங்க, என் கூட பேசாதீங்க. என்ன காரணம்? என் கூட பேசாதீங்க. ஏண்டி செல்லம் ஏன் பேசக்கூடாது உங்கள? ஆமா, உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கின்றார்கள், எதற்காக அந்த வார்த்தையை சொல்கின்றார்கள்? அப்படிதான் சொல்லுங்க. எல்லாம் முடிச்சு போய் காட்டுக்காக போயிருவீங்க. என்னாச்சு? ஏன் எதற்கு தெரியுமா? இந்த ஊரு சக்காலத்துல என்ன கண்டபடி பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? ஆமாங்க, என்ன பேசுறாங்க? குளத்துக்கு போக முடியல, குழாட போக முடியல, தண்ணியே தூக்க முடியல. அத போற தாசி பேசி ஓடி வந்து ஓடுகள் என்ன பேசுறாங்க தெரியுமா? யார் இன்னத்த வைக்கலாம்? சத்தியமா யாரு சொல்லி ஏறி வலையை க்ளோஸ் பண்ணது யாரா இருந்தாலும் ஏறி வலையை கிடையாது உங்களுக்கு. அதனால என்னங்க சொத்து மொத்தம் யார் சொல்லு இருக்குது? என் நாடு நகர் அனைத்தும் எனது பெயர் தான் இருக்கிறது. அப்படியா? அந்த சொத்து அனைத்தும் என் பேர் சொல்லுவாங்களா? பேசுவாங்களா? என் நாடு நகர் அனைத்து நான் உனது பெயருக்கு எழுதி தர வேண்டும். மறுபடியும் எழுதி கொடுங்க. உன் பெயரில் இருந்தால் என் பெயரில் இருந்தால் என்ன? அப்படியா? கொண்டு வா பத்திரத்தை. நல்லா இருக்கிற அழகா இன்னும் ஒரு 10 நிமிஷம் தெரியல. ஆண்டியா இல்ல இவ ஐட்டமா? கையெழுத்து வாங்கடா. பத்திரம் எழுதுற பஞ்சாசாரமே நான் தான். நாட்டாமக்காரெல்லாம் வாங்க, டேபிள் ஓடுமே. நான் என்ன செய்யணும்? எனக்கு மொழி தெரியாது. முடிஞ்சதே கிடையாதா? ஐயோ நீ தள்ள உடம்பாடா இது. அப்படியே எடுத்து போய் வால்பாட்டியில விட்டா போதும்.
நல்லா நேரம்